செம்பருத்தி. அம்மாவே என் மேல நம்பிக்கை வச்சு என்ன ஃபேஷியல் பண்ண சொல்லிட்டாங்கம்மா. ஓ, அக்காவே முடிவெடுத்ததுக்கு அப்புறம் நான் என்ன சொல்ல போறேன்? சரி போ. சரிம்மா. தான் எதிரிலேயே வரக்கூடாது, தான் முன்னாடி பேசக்கூடாதுன்னு சொன்னவள இன்னைக்கு தான் முகத்தை தொட்டு ஃபேஷியல் பண்ண சொல்லிருக்காங்கன்னா அந்த அளவுக்கு இவ அவங்க மனசுல இடம் பிடிச்சிட்டாளா? இது நடக்கக்கூடாது, நடக்கவும் விடமாட்டேன். அத்தை, என்னத்த யோசிக்கிறீங்க? சொல்றேன், நீ பார்வதியை கூப்பிடு. எதுக்குத்த? கூப்பிடுறேன்னு சொல்றல. பார்வதி, இங்க வா, அத்தை கூப்பிடுறாங்க. சொல்லுங்கம்மா. ஒண்ணும் இல்ல பார்வதி, முதல்ல அக்காவுக்கு ஃபேஷியல் பண்ண போற. உனக்கு நல்ல டிப்ஸா கொடுக்கலாமே தான் கூப்பிட்டேன். இங்க பாரு, நீ மிக்சிங் பண்ணும்போது அதுல முட்டையோட வெள்ளைக்கருவை சேர்த்துக்கோ. முகம் நல்லா பளபளப்பா ஷைனிங்கா இருக்கும். அம்மா, இந்த விஷயத்த விஜய் அக்கா என்கிட்ட சொல்லவே இல்லையே. தொழில் ரகசியம் இல்ல, உனக்கு எப்படி சொல்லி கொடுப்பா? அக்காவுக்காக தான் நான் உனக்கு இந்த டிப்ஸ் கொடுக்கறேன், தெரிஞ்சுதா? புரிஞ்சுது. அது மட்டும் இல்ல, அக்கா கிட்ட எப்பவுமே கெட்ட பேர் வாங்கிட்டு இருக்க நீ இந்த விஷயத்துலயாவது கொஞ்சம் நல்ல பேர் வாங்கட்டுமே தான் இதை சொல்லி கொடுக்கறேன். சரிங்கம்மா. சரி, பார்த்து பண்ணு. சரிங்கம்மா. அத்தை, என்னத்த பார்வதி பெரியத்த கிட்ட நல்ல பேர் வாங்குறதுக்கு இப்படி ஐடியா கொடுத்துட்டு இருக்கீங்க? உங்களுக்கு என்னாச்சு? தின்னி பண்ணாரு. அவ கெட்ட பேர் வாங்குறதுக்காக தான் இந்த ஐடியா கொடுத்துருக்கேன். முட்டை கலந்தா முகம் பளபளப்பா இருக்கும், ஷைனிங்கா இருக்கும்னு சொன்னீங்களே. முட்டையை கலந்தா முகம் நல்லா ஷைனிங்கா தான் இருக்கும். ஆனா அகிலாக்காக்கு முட்டை வாசனை சுத்தமா பிடிக்காது. இந்த பார்வதி முட்டை கலந்த கிரீமை அகிலாக்கா முகத்துல அப்ளை பண்ணுவா. அடுத்த செகண்ட் அகிலாக்காவோட கை இவ கண்ணத்தை பதம் பார்க்கும். அப்புறம் என்ன, பழையபடி இவளை தான் கண்ணு முன்னாடி வரக்கூடாதுன்னு சொல்லிடுவாங்க. நான் கூட உங்களை என்னமோன்னு நினைச்சேன். சூப்பர் அத்தை. விடு, இதெல்லாம் ரொம்ப சாதாரணம். பார்வதி, அம்மா இங்க வா. முட்டையை மிக்ஸ் பண்ணியா? நீங்க சொன்ன மாதிரி வெள்ளைக்கருவை மட்டும் மிக்ஸ் பண்ணிட்டேம்மா. வெரி குட். பார்த்து பண்ணு. சரிங்கம்மா. போ. சந்தோஷமா போற இவ கண்ணம் வீங்கிதான் வரப்போறா. வீங்கின கணத்தை நம்ம வேடிக்கை பார்ப்போம். அம்மா தாயே, எல்லாம் நல்லபடியா நடக்கணும். அம்மா கிட்ட நல்ல பேர் வாங்கணும். அதுக்கு நீதான் அருள் புரியணும்.
பார்வதி, பார்வதி, அம்மா, என்ன ஆச்சு? ஏன் அப்படி பாக்குற? இல்லம்மா, எங்க ஊர் அம்மன் கோவில்ல இருக்கிற அம்மனை நேர்ல பார்த்த மாதிரியே இருக்கீங்க. குட். ரொம்ப அழகா நீட்டா பண்ணிருக்க. அப்படியாம்மா? நான் உங்களை ரெடி பண்ணது உங்களுக்கு பிடிச்சிருக்கா? என்னதான் நீ விஜயா கிட்ட இருந்து இந்த மேக்கப் எல்லாம் கத்துக்கிட்டு இருந்தாலும் உன் கையில ஏதோ ஒரு மந்திரம் இருக்கு. இந்தா இந்தா வச்சுக்கோ. என் கிஃப்டா வச்சுக்கோ. ம். அம்மா, இனிமே விஜயாக்கா இல்லாத சமயத்துல நான் உங்களை ரெடி பண்ணலாமாமா? இவ்வளோ நேரம் ஆச்சு, இவளை இன்னும் காணோம். என்ன பண்றா? ஏண்டி லூசு, ஒரு இடத்துல நிக்க வேண்டியதானே? இங்கேயும் அங்கேயும் எதுக்கு நடந்துட்டு இருக்க? இப்படி போட்டனா வா, இப்படி வா, இப்படி பேசாம நிக்கணும். அத்த, போன வேகத்துல பார்வதி பெரியத்த கையால அடி வாங்கிட்டு அழுதுட்டு வருவான்னு பார்த்தா இன்னும் ஆளை காணுமே. அதாண்டி எனக்கும் புரியல. ஒருவேளை அன்னைக்கு ஒரே அறையில என் காது போன மாதிரி பார்வதிக்கு உயிர் போயிருக்குமோ? ஏண்டி நீ வேற பயமுறுத்துற? பயமுறுத்தல அத்த. பெரியத்த கையால ஒரு வாட்டி அறை வாங்கி பாருங்க, அப்ப தெரியும் உங்களுக்கு அவங்க அறை எப்படின்னு. ஏய் கிண்ணி பண்ணறோம் கொஞ்சம். அம்மா, ரொம்ப சந்தோஷம்மா. நீங்க மட்டும் இல்லனா எனக்கு இப்படி ஒரு அதிர்ஷ்டமே கிடைச்சிருக்காது. அதிர்ஷ்டமா? என்ன சொல்ற பார்வதி? அம்மா கிட்ட நல்ல பேர் வாங்கணும், அவங்க என்ன பாராட்டணும்னு நான் எத்தனை நாள் ஏங்கியிருக்கேன் தெரியுமா? இன்னைக்கு அம்மா நான் செஞ்ச வேலையை பாராட்டி எனக்கு பரிசா அவங்க மோதிரத்தையே கொடுத்திருக்காங்க பாருங்க. ஆமா, இது அவங்க மோதிரம் தான். அன்னைக்கு சேலையை தொட்டதுக்கே அடி வாங்கினவ இன்னைக்கு அந்த அகிலா முகத்தை தொட்டு மேக்கப் போட்டு மோதிரமும் பரிசா வாங்கிட்டு வந்திருக்கா. நீங்க சொன்ன முட்டை டிப்ஸால தான் எனக்கு இந்த பரிசு கிடைச்சிருக்கு. இதுக்காக நான் உங்களுக்கு ரொம்ப கடமைப்பட்டிருக்கேம்மா. என் வாழ்க்கையில நான் எப்பவுமே உங்களை மறக்க மாட்டேன். இதுக்காக நான் ஸ்பெஷலா ஒரு ஜூஸ் போட்டு எடுத்துட்டு வரேன்.
நகை போட்டுக்கறாங்க. அப்படி எவ்ளோ புடவை தான் வச்சிருக்காங்கன்னு ஐயோ, இவ்ளோ நகையா? இதெல்லாம் சினிமாவுல அம்மா, இந்த நகை எல்லாமே எங்க இருந்து எடுத்தீங்க? பீரோல இருந்துதான். ஏன் கேக்குற? இந்த நகை எல்லாமே நீங்க எடுக்க கூடாது. இது இந்த வீட்டுக்கு வரப்போற மூத்த மருமக போட்டுக்க வேண்டிய நகை. அம்மா பார்த்தாங்க, அவ்வளவுதான், உங்களை கொன்னே போட்டுருவாங்க. ஏய் பார்வதி, என்ன யாருன்னு நினைச்ச? நான் ஆதி மாமாவை கல்யாணம் பண்ணிக்க போறவ. அப்ப நான் தானே இந்த வீட்டுக்கு மூத்த மருமக. ஐயோ, முதல்ல நீங்க அந்த சேர்ல இருந்து எந்திரிங்க. இது அம்மா உட்கார்ற சேர். ஏய், என்ன இந்த ரூமுக்குள்ள வர காத்து கூட பெரிய அத்தைக்கு சொந்தமானது. நான் மூச்சு வாங்க கூடாதுன்னு சொல்வ போல இருக்கு. என்ன திமிரா? பேசாம வந்து இந்த நகை எனக்கு போட்டு விடு. நானா? ஆமா, நீதான். என்னால முடியாது. ஏய் பார்வதி, நீ வேலைக்காரி தானே? நான் சொல்றத நீ செய்யணும். இப்போ நீ இந்த நகையை எனக்கு போட்டு விடல, நீங்க சின்னத்துக்கிட்ட சொல்லிடுவேன். வா, வந்து போட்டு விடு. சீக்கிரம் வா. ஹீரோயின் மாதிரியே இருக்கு. ஏன் கண்ணே பற்றும் போல இருக்கு. ஆதி மாமா மட்டும் இப்ப என்ன பார்த்தாரு, அவ்வளவுதான், என் அழகுல சொக்கி விழுந்துருவாரு.
ஆண்டி என்ன இவ இந்த குடும்பத்தோட மூத்த மருமக போட்டுக்க வேண்டிய நகைய போட்டுட்டு வந்து நிக்கிறா. ஏண்டி தின்னி பண்டாரம் அறிவில்லையடி உனக்கு? நீ கழுத்துல போட்டிருக்கிறது நகை இல்லடி, அந்த யமனோட பாச கைத்தையே போட்டிருக்க. இங்க பாரு, அக்கா வந்து பாக்குறதுக்குள்ள இந்த நகையெல்லாம் எங்க இருந்து எடுத்தியோ அங்கேயே கொண்டு போய் வச்சிரு. அப்பதாண்டி நீ உயிர் பொழைப்ப. என்னத்த நீங்க நான் ஹீரோயின் மாதிரி இருக்கேன்னா இந்த நகையெல்லாம் எனக்கு நல்லா இருக்கான்னு கேட்டா நீங்க என்னத்த பெரியத்த பேர் சொல்லி என்ன மிரட்டுறீங்க? ஏய், அப்படியே கொன்னுடுவேன். இங்க பாரு, அகிலா அக்கா வரதுக்குள்ள இந்த நகையெல்லாம் எடுத்த இடத்துலயே கொண்டு போய் வச்சிரு. இல்லன்னா இன்னைக்கு உனக்கு தேவசம் தாண்டி நடக்கும். அக்கா எங்க போறீங்க? வெளியில கிளம்பும் போது இப்படி கேட்காதன்னு உனக்கு எத்தனை தடவை சொல்லிருக்கேன். என்னை இரிட்டேட் பண்றதுக்காக இப்படி கேக்குறியா? அப்படியெல்லாம் ஒண்ணும் இல்லக்கா. மத்தியானம் சாப்பிட வருவீங்களான்னு தெரிஞ்சுக்க தான் கேட்டேன். மூட் அவுட் ஆகாத அகிலா, வா போலாம். எழுந்துருடி.
சொன்னா